ஈரோட்டில் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்கக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் செவித்திறன் குறைபாடு கொண்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் முன்பு ஈரோடு மாவட்ட செவித்திறன் குறையுடையோருக்கான நலச்சங்கத்தின் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட செவித்திறன் குறையுடையோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான சைகை மொழிபெயர்ப்பாளர் பணி நியமனம் செய்ய வேண்டும், ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நிபந்தனையை தளர்த்தி அவர்களுக்கு கடன் வழங்க வேண்டும், கிருஷ்ணகிரி, நாமக்கல், தூத்துக்குடி, சென்னை, மதுரை, சேலம் போன்ற தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்குவது போல ஈரோடு மாவட்டத்திலும் ஓட்டுநர் உரிமம் வழங்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் சொந்த வீடு மற்றும் நிலம் இல்லாத செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயன்பெற அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் குறிப்பாக தங்களது போராட்டத்தை உணர்த்தும் அரசுக்கு செவி சாய்ப்பது எப்படி என்றால், செவித்திறன் குறைவுடையோர் என்பதால் தங்களது விசில் மூலமாக ஒலிகளை எழுப்பி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றனர். குறிப்பாக இவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் நேரடி உதவியாளர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேறும் வகையிலும் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை தங்களை சந்தித்து தங்களது பிரச்சனைகள் குறித்து கேட்டறியும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தின் மூலமாக போலீசாரும் சைகை மொழியில் பேசும் நபருடன் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் போராட்டக்காரர்கள் விசில் மூலம் ஒலி எழுப்பி தங்களது கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.